வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராகி இருக்கிறார், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கான பெரும்பான்மை எண் கிடைக்கல. அந்த மேஜிக் நம்பர் கிடைக்காதனால காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், முஸ்லீம் லீக் இவங்க ஆதரவில் அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார். இவங்க இல்லைன்னா அவர் இன்னைக்கு முதலமைச்சர் கிடையாது. இதை திருமாவளவன் அப்பப்போ நாங்கள் தான் கிங் மேக்கர், எங்களுடைய 2 சீட் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பல முறை பேசியிருக்கிறார். இடதுசாரிகள் சில வாரங்களாக மிக கடுமையாகவே சாய்குமார் நியமனத்தை எதிர்த்து போராட்டம், தமிழ்நாட்டில் ஒரு தலைமைச் செயலாளரை எதிர்த்து ஒரு போராட்டங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் புதிது. இடதுசாரிகள் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இடதுசாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு அவர்களை தேடப்படும் பயங்கரவாதிகளாக கணக்கில் எடுங்கன்னு யாரும் குஜ்ரியம்பாறை வட்ட செயலாளரை யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப யாருடைய ஆதரவில் இந்த ஆட்சி நடக்குதோ அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தும் விதமாக, அவர்களை குற்றவாளிகளாக, போராடுகின்ற மாணவர்களை ஏதோ தீவிரவாதிகள் மாதிரி நடத்துகின்ற போக்கு தொடர்ச்சியா இருப்பது இடதுசாரி சிந்தனையாளர்கள், இடதுசாரி கட்சியில் இருப்பவர்களுக்கு அதிருப்தியை தருது. அந்த தலைமை அப்பப்ப விஜய ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலுமே அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் கனகராஜ் அவர்களாக இருக்கட்டும், பாலபாரதியா இருக்கட்டும், நம்ம மதுக்கூர் ராமலிங்கமா இருக்கட்டும், சிபிஎம்னுடைய யாருமே விஜயனுடைய ஆட்சியை பாராட்டாம இல்ல கடுமையா விமர்சிக்கிறாங்க. சிபிஐட முத்தரசன் இந்த பேரை கூட சொல்ல விரும்பலங்கிறார். இந்த தாவேக்காங்கிற பேரை கூட, முதலமைச்சர் விஜய் பேரை கூட நான் சொல்ல விரும்பலன்னு முத்தரசன் கடுமையா பேசுறாரு. விடுதலை சிறுத்தைகளே ஷானவாஸ் வேற ரூட்டு, அது தனி சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. அப்ப விஜய் கட்சியில் இப்ப ஆதரவு தருபவர்கள் தந்தவர்கள் எல்லோருமே அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா இவர்களுடைய போக்கு முழுக்க முழுக்க பாஜக சார்பு நிலையில் தான் இருக்கு. பாஜக விருப்பப்பட்ட ஒரு முதலாளித்துவ இந்துத்துவ அரசாகத்தான் இது இருக்கு. இதைத்தான் நம்ம தொடக்கத்திலிருந்தே சொல்றோம். உடனே காங்கிரஸ் இருக்கே, எப்படி இது பாஜக ஃபேவர் கவர்மெண்டா இருக்கும், காங்கிரஸ் இருக்கே, கம்யூனிஸ்ட் ஆதரவு தருது, விசிகா இருக்கே, இப்படியெல்லாம் சொல்லி இவங்க சமாளிக்கிறாங்க. ஆனா இவங்க ஆதரவில் இருந்தாலும் இவங்க ஆதரவை விஜய் ஒருபோதும் நம்பவே இல்லை. அதனாலதான் அந்த குதிரை பேரத்தின் மூலம் எல்லாரும் எடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் தொடர்ச்சியா சொல்றேன். இன்னைக்கு காங்கிரசினுடைய தலைவர், மாநில தலைவர் மாணிக் தாக்கூரே சொல்லிட்டாரு, எங்க 5 சீட்டு இல்லைன்னா நீங்க இல்ல. அவர் சொல்லியிருக்காருங்க. காங்கிரஸ் பகிரங்கமா சொல்லிருச்சு, எந்த மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்திகளும் சேர்ந்து இந்த கவர்மெண்ட்டை உருவாக்குனாங்களோ அவர்கிட்ட வந்துருச்சு, இங்க பாருங்க உங்களை காப்பாத்துனதே நாங்க தான், இல்லைன்னா அமித்ஷா உங்களை அப்படியே தூக்கி இப்படி சாப்பிட்டுருப்பாரு, காங்கிரஸ் தான் உங்களை காப்பாத்துச்சு, எங்க 5 சீட் இல்லைன்னா நீங்க இல்ல, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த கவர்மெண்ட்டே எங்க கவர்மெண்ட் தான், இந்த கவர்மெண்ட்டை காப்பாத்துறதே நாங்க தாங்கிற மாதிரி மாணிக் தாக்கூர் இவ்வளவு கடுமையாக இதுவரை இதுகாரும் விஜய் அரசை விமர்சித்ததில்லை, பேசியதில்லை. இப்ப பேசியிருக்காரு, 5 சீட்டு நாங்க இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் இல்ல, நீங்க அதாவது இந்தியா கூட்டணியில விஜய் இல்ல, நாங்க 5 சீட் கொடுக்கலன்னா தமிழ்நாட்டில நீங்க இல்ல, தமிழ்நாட்டில் உங்க கவர்மெண்ட்டே கிடையாது. இதை சொல்லியிருப்போங்க யாரு, திமுக காரங்க கிடையாது. எப்பா உங்க கூட்டணி கட்சிக்காரங்க தான்ப்பா சொல்றாங்க. மாணிக் தாக்கூர் அவர்கள் சொல்வதை திருப்பி திருப்பி காதுல போட்டு கேளுங்க, எங்க 5 சீட்லனா கவர்மெண்ட் இல்லை அப்படின்னு. ஏன் மாணிக் தாக்கூர் திடீர்னு இப்படி கோவப்படுறாருன்னா, ராகுல் காந்தி பிரதமருங்கிறத ஏற்காம, ராகுல் காந்தியை ஒரு பொருட்டாவே மதிக்காம, தாவேகாவினர் அனைவரும் ஆதவர்ஜினால இருந்து இந்த அமைச்சர் இவங்க ஜெகதீஸ்வரி மேடம் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அடுத்த பிரதமராக இருக்கான தகுதி விஜய்க்கு தான் இருக்கு. இவர் முதலமைச்சராகியே 2 மாசம் தான் ஆகுது. ஆனா இவர் தான் பிரதமராக போறாரு அப்படின்னு எல்லாருமே திட்டமிட்டு பேசுறது, சட்டசபையில பேசுறது, வெளியே பேசுவது, அவங்க கட்சியினர் மத்தியில இவங்க தான் பிரதமர்னு. எப்படி அந்த பசங்க ஜென்சி மத்தியில விஜய் தான் சிஎம், விஜயால தான் அவங்க பிரச்சனைலாம் தீரும், அவர் வந்தால் தொட்டால் குணமளிக்கும்ங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து கொண்டு வந்தாங்களோ, இவர் தான் மீட்பர், தமிழ்நாட்டுக்கு இவர் வந்துட்டா எல்லாமே சரியாயிருன்னு. இப்ப அடுத்து இதே பாணியில அவங்க பிரதமர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன்வைக்கிறாங்க. அந்த பிரதமர் கான்செப்டை எதை நம்பி முன்வைக்கிறாங்கன்னா, மோடிக்கு எதிரான ஸ்ட்ராங்கான ஒரு நபர் இல்ல, ராகுல் காந்தி ஸ்ட்ராங்கானவர் கிடையாது, தொடர் தோல்வியே தராரு, ராகுல் காந்தி மீது இளைஞர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப விஜயே வந்தா ஒரு பெரியது, இளைஞர்கள் மத்தியில் விஜய்னு ஒருத்தர் தமிழ்நாட்டையும் சரியாக்கிட்டாராம். அதே மோடி ஃபார்முலா தான். சோ விஜயை கொண்டு வராங்க. விஜய பிரதமரா நிறுத்துறத பிஜேபி விரும்பும். ஏன்னா காங்கிரஸ் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒண்ணு இல்லாம போகணும், இதுதான் பிஜேபி அஜெண்டா. அதே மாதிரி காங்கிரஸ் கொண்டு வந்த நோ டீலிமிட்டேஷன்ங்கிறத விஜய் ஏத்துக்கல. அவங்க போடுற மாதிரி போட்டுட்டு 2 நாள்ல அமித்ஷா பார்த்தோன்னே ஜி ஃபேர் டீலிமிட்டேஷன், ஜி நீங்க சொன்ன மாதிரி 7.18 வச்சுக்கலாம் ஜின்ட்டாரு. அப்ப காங்கிரஸ் நினைச்ச மாதிரி இவர் கொண்டு வருவாருன்னு பார்த்தா அமித்ஷா நினைச்ச மாதிரி விஜய் பேசிட்டாரு. காங்கிரஸ்க்கு இப்ப ஃபேர் டீலிமிட்டேஷன் பிஜேபி ஜெயிக்கும். வட இந்தியால காங்கிரஸ் நிறைய தோக்குற மாதிரி இருக்கு. அதனாலதான் தேர்தல் அரசியலின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் எதிர்க்குது. ஆனா விஜய்க்கு ஃபேரும் தெரியாது, நோ டீலிமிட்டேஷன் தெரியாது. அமித்ஷா ஜி சொல்லிட்டாரு, நான் கேட்டுக்கிறேன், எங்க ஐயா அமித்ஷா சொல்லிட்டாரு கேட்டுக்கிறேன், எங்க பிரதமர் மோடி சொல்லிட்டாரு கேட்டுக்கிறேன். சோ பிஜேபி ஆளு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணதுல காங்கிரஸ்க்கு ஒரு அதிருப்தி. அப்புறம் ராகுல் காந்தியை பிரதமர்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ராகுல் காந்தியை மதிக்கவே இல்லை. ராகுல் காந்தி வந்தப்ப விஜயை பார்க்கவே இல்லை.
இந்த சூழ்நிலையில் ரொம்ப அழகா டெல்லிக்கு போனப்பயும் ராகுல் காந்தி இவர் பார்க்கல, ராகுல் காந்தி மெட்ராஸ் வந்தப்பயும் விஜயை பார்க்கல. இந்த நிலையில் பிரதமர் வேட்பாளர் யாருன்னா ராகுல் காந்தி எல்லாம் கிடையாது, எங்க தலைவர் விஜய் தான் இவங்க ஓப்பனா பேச ஆரம்பிச்சதுல காங்கிரஸ் வட்டாரம் சத்தியமூர்த்தி பவன் பயங்கர கடுப்புல இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்காரங்க 67க்கு அப்புறம் நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எங்களுடைய 5 சீட்ல தான் நீங்க இருக்கீங்க, மக்கள் ஒன்றும் உங்களுக்கு 119 சீட்டு தரலையே அப்படிங்கிறது அவங்க கேள்வி. அப்ப மேஜிக் நம்பர் எங்க தயவுல ஆட்சி செய்யற நீங்க எங்களுக்கான ஆளா இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க முழுக்க முழுக்க மோடிக்கான ஆளாவும் பாஜகவுக்கான நபராகவும் இருக்கீங்களே. 5 சீட்டு காங்கிரஸ் தரணும், 4 சீட்டு இடதுசாரிகள் தரணும், 9 சீட்டு கிட்ட நிக்குது. விடுதலை சிறுத்தைகள் இன்னும் விஜயை ரொம்ப விமர்சிக்கல, ஒரு மிரட்டல் மாதிரி விடல. மாணிக் தாக்கூர் தான் அப்படி பேசியிருக்காரு. சோ விடுதலை சிறுத்தைகள் வச்சிருக்காங்க, முஸ்லீம் லீக் 2 பேர், அவங்கள விட்டுருங்க. அவங்கள தவிர்த்துட்டு இந்த 4 பேர் எடுத்தாலே 9 சீட்டு. இப்போ 9 சீட்டு ஆதரவு உறுதியானு தெரியல. இப்போ ஒரு 4 டெஸ்ட் நடந்தா அந்த 9 பேர் ஆதரவு தருவாங்களாங்கிறது ஒரு மிரட்டலுக்கான விஷயம் தான். முதல் நடந்த மாதிரிலாம் ஆதரவு தருவாங்களாங்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மாணிக் தாக்கூருக்கு காங்கிரஸை விஜய் அவமானப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற கோபம் வருது. அதுக்கு காரணம் அங்குள்ள அமைச்சர்கள், குறிப்பா ஜெகதீஸ்வரி உட்பட பிரதமர் விஜய் தான், பிரதமர் விஜய் தான் அப்படின்னு பேசி ஆரம்பித்ததுதான் இவங்க காங்கிரஸுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க கொள்கை ரீதியா அவங்க கோவப்படல, மாநில நலன் சார்ந்து நீட்டு விவகாரத்தில், கச்சத்தீவு விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல, காவிரி விவகாரத்துல கூட்டல, மாநில உரிமையை விட்டு கொடுக்க, இந்த மாதிரியான கொள்கை ரீதியான கோபம்லாம் கிடையாது. அந்த மாதிரி கோபம் நமக்கு தான் வரும். அவங்களுக்கு என்னடா நம்ம கூட சேர்ந்துக்கிட்டே நம்ம ராகுல அவமானப்படுத்துறாங்க, நம்ம கூட சேர்ந்துக்கிட்டே விஜய் தான் பிரதமர் இருக்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம், வட இந்தியாவில் சில இன்ஃப்ளூயன்சர்ஸை ஒரு ரீலுக்கு 75,000 அப்படிங்கிற வீதம் போட வச்சு விஜய் தான் பிரதமர், விஜய் தான் பிரதமர்னா அவன் இந்திக்காரனுக்கு விஜயே என்னன்னு தெரியாது. அப்படி தெரியாதவன்ட்ட நமஸ்தாஜி விஜய் பிரதான் மந்திரி அப்படிங்கிற மாதிரி அவங்கள பேச வச்சு விஜய் ஒரு பெரிய ஆளுன்னு அங்க ஊப்பிலையும் பீகார்லையும் நம்புற மாதிரியான ஒரு சித்திரத்தை அவங்க பண்றாங்கிறது யார் சொன்னா? இதுவரையும் திமுக காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, விஜய் எதிர்ப்பாளர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் இடமிருந்தே இந்த கருத்து வருவதற்கு அதுதான் காரணம். வட இந்தியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை பயன்படுத்தி விஜய் பிரதமர், விஜய் பிரதமர் இவங்க சொல்ல வைக்கிறாங்க. ஒரு ரீலுக்கு 75,000. இந்த விஷயம் இப்ப பரவலாவே பேசப்பட்ட உடனே காங்கிரஸுக்கு சுள்ளுன்னு வந்துருச்சு. அப்ப காங்கிரஸை கருவறுக்கிறதுக்காகவே தாவேக்கா இருக்கு, பிஜேபி அதனாலதான் இந்த ஆட்சியை பாதுகாக்குது. யோசித்து பாருங்க, குதிரை பேரா அப்பட்டமா நடக்குது. அப்ப காங்கிரஸுக்கு கோவம் வரல. இப்படி ராஜினாமா 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 செய்வது என்பது விஜய் ஆட்சி தக்க வைப்பதற்கான ஒரு நாடகம்னு தெரியல. இப்படி இவங்க இந்த எம்எல்ஏ ராஜினாமா செய்ய வைப்பது காங்கிரஸுக்கு ஆப்புன்னு புரியல. புரியுதுங்களா? நாளைக்கு இந்த காங்கிரஸ் 5 சீட்டு எங்களுக்கு வேணாம், இடதுசாரிங்க 5 சீட்டு வேணான்னு அவங்க ஒரு 7 பேரை நின்று ஜெயிக்க வைக்க பாக்குறாங்க. அப்ப நம்ம நம்பிக்கை கொடுத்தும் நம்ம ஆதரவு தந்தும் நம்மளை நம்பாம இவர் ஏடிஎம்கேல இருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாருங்கிற கோபம் நமக்கு வந்துச்சு. ஜனநாயகத்தை விரும்புகின்ற நமக்கு வந்தது, மாணிக் தாக்கூருக்கு வரல. ஆனா இன்னைக்கு மாணிக் தாக்கூர் சொல்லிட்டாப்ல. இனி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா குதிரை பேர விஷயத்த ஜோதிமணி பேசுவாங்க. ஜோதிமணி ஏற்கனவே சொன்னாங்க குதிரை பேரம் இந்த மாதிரி ராஜினாமா செய்ய வைப்பது குறித்து ஜோதிமணி ரொம்ப தொடக்கத்துல ஒரு விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டாங்க. ஜோதிமணி என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிந்து காங்கிரஸில் இருந்து இனி கூக்குரல்கள் வரும் காங்கிரஸ்க்கு. ஏன்னா அவர்கள் இனி சுயமரியாதையோடு சிந்தித்தால் கண்டிப்பா கோவம் வரும். நீ எதுக்கு குதிரை பேரம் பண்ற, நீ எதுக்கு எம்எல்ஏக்கள், ஏன்னா விவாதங்களை என் கூட பேசுற ஆட்கள்லாம் அவங்க விரும்பி வர்றாங்க, விஜயை பார்த்து விரும்பி ராஜினாமா செய்யறாங்க, விரும்பி சொன்னாங்க. அந்த விரும்பி ராஜினாமா செஞ்சவங்க தான் காங்கிரஸுக்கு ஆப்பு வைக்க போறாங்க. எலெக்ஷனை நின்று ஜெயிச்சு தனக்கு 108 118 சீட் வந்துச்சுன்னா காங்கிரஸும் தேவையில்லை, இடதுசாரியும் தேவையில்லை. சோ இப்பயாவது காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும், விஜய் காங்கிரஸ் ஆளு கிடையாது, இடதுசாரிகள் சித்தாந்தம் உடையவர் கிடையாது, தலித் அரசியலுக்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாது. அவர் பாரதிய ஜனதாவினுடைய பிராக்சி கவர்மெண்ட், பாஜகவினுடைய பண்பாட்டு அரசியலை மெல்ல மெல்ல புகுத்துவதற்காக இங்க உருவாக்கப்பட்டவர். அதனாலதான் பாஜக வேடிக்கை பார்க்குது. வரட்டும், இருக்கட்டும், நடக்கட்டும். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல நமக்கு சாதகமா வரும். அவ்வப்போது கிறிஸ்தவ மத அடிப்படைவாதத்தை பேசுங்க, இந்துக்கள் மத்தியில அதை தூண்டி விடுங்க. எல்லாமே நடக்குது பாருங்க. இங்க எதையெல்லாம் மதம் சாதி இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வராமல் இருந்ததோ அது எல்லாமே இப்ப கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த கவர்மெண்ட் மறைமுகமா அதுக்கு ஹோல் கொடுக்குது. அந்த ஹோலை கொடுத்தோன்னா எல்லாம் அந்த ஓட்டைக்குள்ள புகுந்து உள்ள வராங்க. மதம் எல்லாமே வரப்போகுது. திருப்பரங்குன்றம் இது குர்பானிக்கு பிரச்சனை. எந்த முஸ்லிம் அமைப்புகள் கிறிஸ்தவ அமைப்புகள் ஆதரவு தந்தாங்களோ அவங்களுக்கு தான் பெரிய ஆபத்து. கல்லூரிக்கு ஆபத்து வரப்போகுது. பிற பழம்பெரும் கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு ஆபத்து வரப்போகுது. விஜய் அரசெல்லாம் வீரியமா எதிர்த்து பேசாது. டெல்லியில அவங்களுக்கு எம்பியும் கிடையாது. அப்ப அவர்கள் யாருக்கான நபர் என்பதை காங்கிரஸ் இப்போதாவது புரிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே தெரியும், கொஞ்ச காலத்துக்கு ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 அமைச்சர் பதவி கிடைக்கிறதுனால. வட இந்தியாவிலும் பிரதமர் விஜய்
தமிழ்நாட்டிலும் பிரதமராக விஜய் தான் வர வேண்டும் என்று பேசியிருப்பது, வடக்கும் ராகுல் கிடையாது, இனி தமிழ்நாட்டிலையும் ராகுல் காந்தி கிடையாதுங்கிற காங்கிரஸை டம்மியாக்குகிற வேலையை தான் செஞ்சிருக்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல அமித்ஷாவினுடைய கொள்கை தான் இங்க கொள்கைன்னு விஜய் சொல்லியிருக்காரு. அப்ப காங்கிரசினுடைய நோ டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருந்திருக்கிறார். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பாஜகவினுடைய விருப்பப்பட்ட ஆட்சியாக இந்த விஜய் கட்சி மாறி இருக்கிறது, விஜய் ஆட்சி மாறி இருக்கிறது. மாணிக் தாக்கூருக்கு அது உரைத்திருக்கிறது, கோபப்பட்டு கத்திருக்கிறார். உங்க ஆட்சிக்கு எச்சரிக்கை, அதைத்தான் மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு. 5 சீட்டு நான் இனிமேல் இது பண்ணா என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு இருக்காரு. இடதுசாரியில் 4 சீட்டு ஏற்கனவே ரெடியா இருக்கு வெளியே போறது மாதிரி. ஆக மொத்தம் ஒரு 9 சீட்டு இப்ப அவருக்கு தலைக்கு மேல் கத்திங்கிற நிலையில இருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நிகழப்போகுது நடக்க போகுதுங்கிறத நம்ம பகுப்பாய்வு செய்து தொடர்ந்து தந்துகிட்டே இருப்போம். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.